உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பல நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம் என்று நம்புகின்றேன். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை இன்று பார்ப்போமாக இருந்தால், இப்பொழுது சற்று முன்னதாக வந்த செய்தி, ஈரான் அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கின்றார். என்ன நடந்தது என்ற விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை அமெரிக்கா இராணுவத்தின் AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஓமான் கடற்கரையோரத்தில் ஹோமோஸ் நீரிணை அந்த பகுதியில் சரிந்து விழுந்திருக்கின்றது. அந்த ஹெலிகாப்டரில் 2 பேர் இருந்ததாகவும் 2 அமெரிக்க விமானிகள் ஹெலிகாப்டரில் விழுந்து சுமார் 2 மணி நேரத்துக்கு பிறகு நேற்றைய இரவு 7:30 மணி அளவில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்று யுஎஸ்னுடைய சென்ட்ரகாம் தெரிவித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது தொடர்பாக என்ன கூறுகிறார் என்று பார்த்தால், சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட பதிவில், என் சிறந்த இராணுவத்திடமிருந்து நான் இப்போது தெரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், நேற்று இரவு ஹோமோஸ் நீர்நிலையில் ரோந்து சென்ற எங்களது மிகவும் நவீனமான அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஈரானியர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள் என்ற செய்தியை அவர் பதிவு செய்திருக்கின்றார். 2 விமானிகள் இருந்தனர். இருவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், காயமில்லை. ஆயினும் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு அவசியம் பதிலடி கொடுக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார். என்னவென்று சொன்னால், நாம் போய் குண்டு வீசலாம், அதுவும் மிகவும் எளிதாக குண்டு வீசலாம். 2-3 வாரங்கள் குண்டு வீசினால் ஈரானிடம் எதுவும் மிஞ்சாது. ஆனால் ஹோமூஸ் மாதக்கணக்கில் திறக்காது. அப்படி என்று சொன்னால், குண்டு வீசினால் நிறைய மக்கள் கொல்லப்படுவார்கள். யார் அதை விரும்புவார்கள்? ஒரு தடவை கேட்டு பாருங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். நாம் குண்டு வீசுவதை விட வலுவான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட ஒரு ஆவணமாக பெற்றால் அதுவும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த செய்தி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நம்பலாம். ஏனென்றால் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒரு துல்லியமான தாக்குதல்கள், நெருங்கிய வான் ஆதரவு மற்றும் வான் உளவு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்க கடல் முற்றுகையில் ஒரு பகுதியான ஈரானின் சிறிய படகுகளை தாக்கிய இந்த ஹெலிகாப்டர் முன்பு பயன்படுத்தப்பட்டதாக கூட நாங்கள் முன்னர் பார்த்திருக்கின்றோம். இது ஏன் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படும் என்றால், இதற்கு 3 காரணங்கள் இருக்கலாம் என்று சில அவதானிகள் கூறுகிறார்கள். சில நிமிடங்களில் நாங்கள் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். போர் நிறுத்தம் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 60 நாள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU வரைவு இறுதி வடிவம் பெறும் என்ற அந்த நம்பிக்கையில் இருந்த வேளையில் இந்த ஹெலிகாப்டர் சம்பவம் பேச்சுவார்த்தைக்கு தடைப்படும் அபாயம் உள்ளதாக சிலர் கூறுகிறார்கள். இனி உலக எண்ணெய் சந்தை நடுங்குகிறது. உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக எண்ணெயினுடைய விலை அதிகரித்து கொண்டு வருகின்றது. ஏறி இறங்கி கொண்டிருந்த நிலையில் இந்த செய்தி வெளியானதும் உடனே சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விலை உயரும் என்ற ஒரு அச்சத்தில் இருப்பதாக செய்திகள் வருகின்றது. இனி பதிலடி என்ன வடிவில் வரும் என்று பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், பதிலடி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதே நேரத்தில் குண்டு வீசுவதை விட பேச்சுவார்த்தையே வலிமையானது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றார். இந்த 2 செய்தியும், பதிலடியும் வேண்டும், போரும் வேண்டாம் என்ற அந்த செய்தி அமெரிக்காவினுடைய இடர்பாட்டை தெளிவாக காட்டுகிறது என்று கூறலாம். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தியதும் உலகம் ஒரு நடுங்குகின்ற நிலை இருப்பது போல் இருக்கின்றன. போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வரப்போகின்ற என்று பலர் எதிர்பார்த்த என்ற விடயங்கள் பலர் பேசியதை நான் கேட்டிருக்கின்றேன். விமானிகள் உயிரோடு இருக்கின்றது என்பது ஓரளவுக்கு அமெரிக்காவை பொறுத்த மட்டும் ஒரு காரணமாக பயன்படுத்தலாம், தாக்காமல் இருப்பதற்கு அல்லது போரை விரிவுபடுத்தாமல் இருப்பதற்கு. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியது பதிலடி கொடுக்கும் என்று சொன்னதும், அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை குண்டு வீசுவதை விட வலிமையானது என்று சொன்னதும், இந்த 2 குரல்களும் அமெரிக்காவிடம் உள்ள சிக்கலான நிலைமைகளை தெளிவாக காட்டுகின்றது என்று கூறலாம். இனி தொடர்ந்து உறவுகளை நாங்கள் நேற்றைய நடந்த சில விடயங்களையும் கூடக்கலாம். அது மட்டுமில்லாமல் வேறு சில நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் மீது மோதல் மீண்டும் முயற்சிக்கின்றது போல் தெரிகின்றது. ஏனென்றால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நிலைநிறுத்தப்பட்ட போர் நிறுத்தம் காற்றில் கரைந்துள்ளது போல் தெரிகின்றது. இரு தரப்பினரும் மீண்டும் ஒவ்வொருவர் நேரடி தாக்குதலை நடத்தி வருவதாக இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. தாக்குதலினுடைய போக்கை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், ஈரான் தரப்பை பொறுத்தமட்டில் இஸ்ரேல் இராணுவம் முகாம்களை குறிவைத்து ஏவுகணை ஏவியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் யெமன் பகுதியிலிருந்து ஹூதிஸ் கிளர்ச்சியாளர்களும் கூட இந்த தாக்குதலில் இணைந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது.
இனி இஸ்ரேல் தரப்பை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இதற்கு பதில் தாக்குதல் ஈரானின் மேற்கு மற்றும் மத்திய பகுதியில் உள்ள தெஹ்ரானில் இஸ்ஃபஹான் என்ற அந்த பகுதிகளில் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக மற்றும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் கூட ஹிஸ்புல்லாக்களுடைய இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இஸ்ரேல் தரப்பினர். ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் ஊடக சந்திப்பின் பொழுது பெய்ரூட்டில் இலக்குகளை தாக்கும்படியும் ஈரான் வணிக இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துமாறு இராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். ஊடகங்களுக்கு அளித்த உரையில் ஈரான் தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புதிய சமன்பாட்டை கட்டளையிட முயற்சிக்கிறது என்று கூறியிருந்தார். நாங்கள் ஈரான் பயங்கரவாத ஆட்சியை குறிவைத்த பிறகு அவர்கள் எங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டனர் என்று அவர் அந்த தன்னுடைய ஊடக சந்திப்பின் பொழுது கூறினார். மேலும் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் கூறினார், அவர்கள் மீண்டும் ஒரு தவறை செய்தால் நாம் மீண்டும் தாக்கினால் கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அதற்கான உரிமை நம்மிடம் இருக்கின்றது என்று பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். மேலும் இன்னொரு செய்தியை பார்க்கலாம். லெபனானுக்கான அமெரிக்க தூதுவர் மைக்கேல் ஈசா என்பவர் லெபனான் மீதான தாக்குதல் குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்ததாக சுட்டிக்காட்டியிருந்தார். பெய்ரூட்டின் புறநகர் பகுதி மீது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலையும் இஸ்ரேலின் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலையும் அவர் ஒரு அரசியல் செய்தி என்று விவரித்துள்ளார். எங்களுக்கு அமெரிக்காவில் மோதல் மேலும் விரிவடையக்கூடாது என முடிவெடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறியிருந்தார். தூதுவர் ஈஷா லெபனானின் நாடாளுமன்ற சபாநாயகர் நபீர் பெரீசியை சந்தித்திருந்தார். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டொனால்ட் ட்ரம்ப் தினமும் லெபனான் செய்திகளை பின்தொடர்ந்து வருவதாக கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் லெபனான் விவகாரத்தில் நெத்தன்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சண்டைக்கு போய்விட்டார் என்று ஈஷா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இனி யெமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை சவுதி அரேபியாவுடைய எல்லைக்கருகே விழுந்ததாக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் யெமனிலிருந்து ஏவப்பட்டதாக கண்டறியப்பட்ட ஒரு ஏவுகணை ஒரு பிராந்திய நாட்டை நோக்கி செல்வதாக கூறியிருந்தார். ஆனால் அந்த நாட்டின் பெயரை அமைச்சர் வெளிப்படுத்தவில்லை என்ற விடயத்தையும் கூட சுட்டிக்காட்டியிருந்தார்கள். சமூக ஊடகத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விடயம் என்னவென்றால், மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முடிவுகளின்படி அந்த ஏவுகணை தனது பாதையிலிருந்து விலகி சவுதி யெமன் எல்லைக்குள் அருகுள்ளே ஒரு திறந்த பகுதியில் விழுந்தது என்று அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா மீது தாம் எந்த தாக்குதலையும் தொடுக்கவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு தொல்லை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது என்னவென்று சொன்னால், ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேல் குறிவைப்பதை கடுமையாக அதிகரித்துள்ளது. தற்பொழுது 95 பாலஸ்தீனிய பெண்கள் இஸ்ரேலிய சிறையில் மற்றும் தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். காசாவில் இஸ்ரேலுடைய இனப்படுகொலை உச்சக்கட்டத்தில் இருந்தபோது முன்பு பதிவு செய்யப்பட்ட அளவுகளுடன் இந்த எண்ணிக்கை பொருந்துவதாகவும் இது பாலஸ்தீனத்தினுடைய பெண்களுக்கு எதிராக கைதுகள் தொடர்கின்றன. ஓர் அறிக்கையில் ரம்லாவின் வடமேற்கு உள்ள கோபார், ஜெனின் நகரம் மற்றும் நப்லிஸ் உள்ள அகதி முகாம் ஆகிய இடங்களிலிருந்து திங்கட்கிழமை 3 பெண்கள் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்டு அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஒரு கைதியின் மனைவி ஆவார். கடந்த வாரம் இஸ்ரேலிய படைகள் 4 பல்கலைக்கழக மாணவிகளை கைது செய்ததும் அவர்கள் அல் மசூ ஹுபியா தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பெண்கள் கைதிகளின் சான்றுகள், அடித்தல், துஷ்பிரயோகம் மற்றும் அவமானப்படுத்தும் உத்திகள் உள்ளிட்ட மீறல்கள் நடப்பதாக சுட்டிக்காட்டியதாக இந்த சங்கம் தெரிவித்துள்ளது. சமாதான பேச்சுவார்த்தையின் இறுதி இலக்கு நெருங்கிவிட்டது. அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் கூறியிருக்கின்றார். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அதிகரிப்பு, நிலையற்ற போர் நிறுத்தத்துடன் தொடர்புடைய ஆபத்துக்களையும் அது எவ்வாறு தாங்க முடியாத விளைவுகளையும் வழிவகுக்கும் என்பதை நினைவூட்டுவதாக எச்சரித்துள்ளார். இந்த போருக்கு ஒரு அமைதியான ராஜதந்திர தீர்வை காண எங்கள் சகோதரர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் நாங்கள் உணர்ச்சியுடன் கடினமான உழைப்புடனும் செயல்பட்டு வரும்போது, குறிப்பாக இறுதி இலக்கை அடையப்படும் இந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுமாறு நாங்கள் உண்மையாக வலியுறுத்துகிறோம் என்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். வன்முறை மற்றும் அழிவை விட அனைத்து தரப்பினரும்
அமைதி மற்றும் ராஜதந்திர பாதையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஓமான் கடற்கரையில் 24 இந்திய மாலுமிகளுடன் சென்ற எண்ணெய் கப்பல் தீ விபத்து. இந்தியாவினுடைய கப்பல் போக்குவரத்து ஆணையகம் ஓமான் கடற்கரையில் 24 இந்திய மாலுமிகள் சென்ற ஒரு எண்ணெய் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. அனைத்து மாலுமிகளும் பத்திரமாக உள்ளனர் என்றும், மடகஸ்கார் கொடியை பறக்கவிடும் மேரிவெக்ஸ் என்ற அந்த கப்பலில் எந்த சரக்கும் எடுத்துச் செல்லப்படவில்லை என்று மத்திய துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சின் இயக்குனர் ஒபேஷ்குமார் சர்மா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய கடற்பணியாளர்களும் தற்பொழுது பத்திரமாக உள்ளனர் என்றும், அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்காகவே வெளியுறவு அமைச்சகம், நமது வெளிநாட்டு இந்திய தூதரகம், இந்திய கடற்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றுடன் நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றோம் என்று சர்மா கூறியுள்ளார். தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ன விதமான பாதிப்புகள் என்று பார்ப்போமாக இருந்தால், எண்ணெய் விலை உயர்வு இந்த மோதல் உலக பொருளாதார நெருக்கடியை பாதித்து கொண்டே இருக்கின்ற என்ற விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கின்றோம். லண்டன் சந்தையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பிரெண்ட் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயினுடைய விலை 5 வீதமாக உயர்ந்திருக்கின்றது. $97 இப்பொழுது வந்திருக்கின்ற என்ற விடயங்கள். இனி செங்கடல் பகுதியில் ஹூதிசினர் மீண்டும் இஸ்ரேல் சார்பு கப்பல்கள் செங்கடலில் பயணிக்குமாக இருந்தால் தொடர்ந்து நாங்கள் குறிவைப்போம் என்ற விடயத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இனி சர்வதேச எதிர்வினை எவ்வாறு என்று பார்ப்போமாக இருந்தால், பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மீண்டும் வன்முறை வெடித்திருப்பதில் மிகுந்த கவலை என்று தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக போரை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றதாக கியர் ஸ்டார்மர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இனி வட்டிகனை பொறுத்தமட்டில் போப் லியோ அவர்கள் ஸ்பெயினில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுது, ஆயுதங்கள் தற்காலிகமாக அமைதியை மட்டுமே கொண்டு வரும், ஆனால் நீண்ட சமாதானத்தை கட்டமைக்க முடியாது என்று எச்சரித்துள்ளார். இந்த விடயங்களோடு நாங்கள் பார்க்கும் பொழுது, இனி அமெரிக்காவிலிருந்து சென்டகாம் 4 ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் கூறுகிறார்கள். இவை ஹோமோஸ் நீரிணையை நோக்கி ஏவப்பட்டன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் ட்ரோன்கள் கடல் போக்குவரத்துக்கு உடனடி அச்சுறுத்தலாக இருந்தன என்று சென்டகாம் அறிவித்துள்ளது. பதில் தாக்குதலாக அமெரிக்க படைகள் ஈரானின் கார்க் நகரம் மற்றும் ஹொசாம் தீவில் உள்ள கரையோர கண்காணிப்பு ரேடார் தளங்களை தாக்கியதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றது. போர் நிறுத்த நிலைமைகளை பார்ப்போமாக இருந்தால், ஏப்ரல் 8ஆம் தேதி பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் 2 வார போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டனர். தற்பொழுது பேச்சுவார்த்தையில் உள்ள விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், ஹோமோஸ் நீரிணையில் கடல் போக்குவரத்து சுதந்திரம், ஈரானின் அணுசக்தி ஏவுகணை திட்டம், மறு கட்டுமானம், வர்த்தக தடைகள் மற்றும் நீண்டகால சமாதான ஒப்பந்தம் தொடர்பாக இந்த போர் நிறுத்தத்தில் அதிகமாக பேசப்பட்டது. 60 நாள் MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரம்பின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் 60 நாள் போர் நிறுத்தத்துக்கான ஒரு முன்னோட்ட புரிதல் ஒப்பந்தத்தை எட்டினர். ஹோமோஸ் நீரிணையில் மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் இதில் இருக்கின்றன. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் இதை அங்கீகரிக்கவில்லை. இனி ஜூன் தொடக்கத்தில் யுரேனியம் செறிவூட்டல், வர்த்தக தடைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகிய விடயங்களில் கட்டமைப்பை முறைப்படுத்த முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன என்று கூறப்படுகின்றது. ஆனால் போர் நிறுத்தம் நடைமுறையில் தொடர்ந்து சோதிக்கப்படுகின்றன என்ற விடயங்கள் தான் இப்பொழுது பேசப்படுகின்றது. போர் நிறுத்தம் இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை இல்லை என்பதுதான் பலராலும் ஊகிக்கப்படுகின்றது. ஈரான் ட்ரோன் ஏவுகிறது, அமெரிக்கா ரேடாரை அளிக்கிறது. இந்த நிலையில் 60 நாள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் காகிதமாக மாறிவிடுமா என்று, அல்லது உண்மையான ஒரு சமாதானத்துக்கான ஒரு தொடக்கமாக மாறுமா என்பதே இப்பொழுது உலகில் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றதை கூறிக்கொண்டு, இனி தொடர்ந்து உலக நார்மல் நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற நில நடுக்கம் தொடர்பாக பார்ப்போம். ஜெனரல் சான்ஸ்டேல் நகரத்தில் குறைந்தது 32 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 200க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். பல குறைந்த உயரமான கட்டடங்கள் சரிந்து அதில் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே நேரத்தில் சுனாமி சேதம் குறைந்தது ஒரு தென் கடலோர கிராமத்தில் பதிவாகியுள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் ஜப்பான் வரை சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருந்தன, பின்னர் திரும்பவும் பெறப்பட்டன. ஜப்பான் அதிகாரிகள் தங்களுடைய பசிபிக் கடற்கரை முழுவதும் சுனாமி அறிவிப்பை வெளியிட்டனர். 1 மீட்டர் அலை வரை அடிக்கும் என்று எச்சரித்திருந்தார்கள். பிலிப்பீன்ஸினுடைய அதிபர் பெர்னாண்டஸ் மார்கஸ் ஜூனியர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவி வழங்குவதாகவும் அந்த பகுதியில் உள்ள பாடசாலையை மூட உத்தரவு விட்டிருப்பதாகவும் கூட கூறப்படுகின்றது. எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதே முதலில் முக்கியம் என்று கூறியிருக்கின்றார்.
இனி ஆர்மீனியாவில் நடந்து முடிந்த தேர்தல் தொடர்பாக சுருக்கமாக பார்ப்போம். ஆர்மீனிய நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நிக்கோஸ் பஷின்யாவின் சிவில் கட்சி இலகுவாக வெற்றி பெற்றிருக்கின்றது. முன்னோட்ட மற்றும் இறுதி வாக்குகளின் எண்ணிக்கைகளும் ஆளும் கட்சியின் போட்டியாளர்களை விட முன்னிலையில் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றது. தேர்தல் மீறல்கள் குற்றச்சாட்டில் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாக்குச்சீட்டுகள் மையங்கள் முழுவதும் சந்தேகமான தவறான நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஆர்மேனியாவுடைய உள்துறை அமைச்சர் ஜூன் 8 காலை 10 மணி வரை தனது ஹாட்லைன் மூலம் 619 புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கின்றார். நிறைவாக நடக்க இருக்கும் FIFA உலகக்கோப்பை 2026 2 நாட்களில் தொடங்க இருக்கின்றது. வருகின்ற வியாழக்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றது. 2026 FIFA உலகக்கோப்பை ஜூன் 11ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா என்ற 3 நாடுகளிலும் நடைபெற உள்ளது. 48 அணிகள் 16 நகரங்களில் 104 போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. வரலாற்றில் மிகப்பெரிய உலகக்கோப்பையாக இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் தொடக்கம் சீராக இல்லை. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல் உலக பொருளாதாரத்தை கலக்குகிறது. யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவில் இல்லாமல் தொடர்கின்றது. ஐஸ் அதிகாரிகள், அமெரிக்காவில் உள்ள ஐஸ் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என்ற செய்தி ஒரு கடுமையான நடவடிக்கையின் அச்சத்தை தூண்டியுள்ளதாக கூட அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றது. இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்தது பின்பு FIFA மற்றும் UEFA என்ற இந்த 2 விளையாட்டு அமைப்புகளும் ரஷ்யாவை போட்டியிலிருந்து தடை செய்திருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஆண்டு இந்த தடையிலிருந்து நீக்க ஆர்வம் காட்டியிருந்தார். ஆனாலும் தடை தொடர்கின்றது என்றதை இங்கே கூறலாம். நன்றி உறவுகளை, இதுவரை நேரமும் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளையும் இனி மற்ற நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களையும் வாரம் தோறும் எடுத்து வர இருக்கின்றோம். அப்பொழுது தேவை வரும்பொழுது, உடனடி செய்திகளாக வரும்பொழுது நாங்கள் அந்த விடயங்களையும் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, உலக நகர்வல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது தனா ஞானி. வணக்கம் நேயர்களே.